இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு போச்சு, யாரோ வந்துட்டு நம்மளை பழிவாங்க தான் கரண்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொலை பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி பாப்பா சொல்லிகிட்டு இருக்க, அதே சமயத்தில் ஏதோ ஜீப்பில் வந்துட்டு வந்து வெளியிலே நின்றுட்டுருக்காங்க. யாரா அவன் வெளியிலே நின்றுட்டுருக்குது, வரியா இல்லையா அப்படின்னு சொல்ல, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி அவனை ஷூட் பண்ணாமல் விட மாட்டேன், என் துப்பாக்கிக்கு அவன் இன்றைக்கி இரையாக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து சாமுண்டீஸ்வரி சுட போகிறாங்க. இங்கே வாடா, வந்து தொலைடா, முன்னாடி உன்னை சுட்டு தள்ளிட போகிறாங்க, உயிரை காப்பாற்றிக்கூடா அப்படின்னு வந்துட்டு அவங்க மருமக கத்திட்டு இருக்க. என்னம்மாம்மா இவன் யாருன்னே தெரியல, இவ்வளோ தூரம் கத்திக்கிட்டு இருக்கோம், வரமாட்டிக்கானே அப்படின்னு சொல்ல வேமா சாமுண்டீஸ்வரி சுடுறதுக்காக போகிறாங்க. டக்குன்னு வந்துட்டு அவங்க பொண்ணு வந்து தடுத்துடுறாங்க. அம்மா இருங்கம்மா, யாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம், நீங்கள் பாட்டுக்கு சுட்டு பிரச்சனை ஆக்கிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்ல, யாரா என்ன நீ முதல் தள்ளிப்போ அப்படின்னு சொல்ல யாரும் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி நெருங்கி வந்துட்டு இருக்க, சாமுண்டீஸ்வரி டப்புன்னு சுட போகிற நேரத்தில் கரெக்டாக வந்துட்டு கரண்ட் வந்துடுது. யாருன்னு பார்த்தா நம்ம கார்த்தி அப்படியே வாசலில் கை வச்சுட்டு மாசா நின்றுக்கிட்டு இருக்க. இவனா, டேய் நீ எதுக்குடா இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மேடம் தானே என்னை வேலைக்கு சேர சொன்னாங்க, அதான் சேர்றேன்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்ல, இந்த திக்கு ரேவதி சொல்கிறாங்க, உனக்கு வேலைக்கு செய்கிறதுக்கு நேரமே தெரியலையா, இப்போ வந்துக்கிட்டு இருக்க, நாங்கள் எல்லோரும் பதறி போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு திட்ட ஆரம்பிச்சிடேன். சரி வேலைக்கு தான் வந்துட்டே இல்லை, இங்கே பாருங்க சந்திரா, இவங்கிட்ட வந்துட்டு நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க எப்படி இருக்கணும்னு எல்லா ரூலையும் சொல்லு, அது மாரி ஏதாவது பண்ணால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு சாமுண்டீஸ்வரி அவங்க உள்ளே போயிடுறாங்க. வேமா வந்துட்டு எல்லாரும் உனக்கு நேரங்களும் தெரியல, இப்போ வந்துட்டு இருக்க, எல்லாரும் ஆடி போயிட்ட, கொஞ்ச நேரத்தில் கரண்ட் வேறு போயிடுச்சு, டேய் காலையில் வர வேண்டியதானடா அப்படின்னு மாற்றி திட்டிகிட்டு இருக்காங்க. சரி உங்ககிட்ட எல்லா ரூலையும் நாங்கள் சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் தான் வந்துட்டு உங்ககிட்ட வேலைக்கு சேரவில்லையா, நீங்கள் தானே என்ன கூப்பிட வந்தீங்க, அதனால் நான் தான் உங்கள் எல்லாரையும் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, என்னது எங்களையா, இதனடா புது வகையான வேலைக்காரனா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு மகன் வந்துட்டு சொல்கிறாங்க. ஆமாம், உங்கள் அம்மாவை யாரோ வந்துட்டு கொலை பண்ண பார்த்துருக்காங்க, அது இந்த வீட்டில் இருக்கவங்க தானே எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ஹலோ மிஸ்டர், இந்த வீட்டில் இருக்கிற 2 ஆம்பளைங்க நானும் இன்னொன்று என் மாமனார், நாங்களும் அப்படி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் என்னால் நம்ப முடியாதுங்க அப்படின்னு சொல்ல, நம்பியா, நாங்கள் ஆம்பளை தான் ஏன் அப்படின்னு சொல்ல, ஐயா அதை சொல்லலை, இந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிற அப்படின்னு வந்துட்டு கார்த்தி சொல்ல, அப்போ எங்களை ஆம்பளைன்னு ஒத்துக்கிறியா, ஐயா சந்தோஷமாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்ல, நீ வேற அமைதியாக இருங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார் சொல்லிட்டு இருக்காங்க. சரி பேசினதெல்லாம் போதும், ஓவராலாக வந்து அவங்கள பற்றி சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க, சேர் போட்டு. அவங்க குட்டி பொண்ணு வந்துட்டு வராங்க, கையெடுத்து கும்பிட, வேமா வந்துட்டு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் ஓட்டி காட்டுறாங்க. அவங்க அம்மாவை காப்பாற்றினதுமே ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் வந்துட்டு எங்கள் அம்மா உயிரை காப்பாற்றிட்டீங்க, எங்கள் அம்மா தான் உங்களை வேலைக்கு செய்கிற சொன்னாங்களா, அதை பற்றி கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, எதுக்காக வந்துட்டு இப்படி கெஞ்சிற அப்படின்னு கேட்க, இல்லை எங்கள் அம்மா உயிருக்கு ஆபத்து இருக்குல்ல, பெரிய எதுவும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, அதெல்லாம் இல்லை, ஆனால் யாருனே தெரியல, இப்படி தான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி நீ எதுக்கு கவலைப்படாத, நான் கண்டிப்பாக வரேன், இதுக்காக எனக்கு பணம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிடுறாங்க. அதை தான் நினச்சி பார்த்துருப்பாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிடுறேன், எங்கள் அம்மாவை வந்துட்டு யார் கொல்ல பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியணும், வேமா கண்டுபிடிச்சி சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்குறா. கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு அமுச்சு விடுறாங்க. ஒருவேளை இந்த பொண்ணு பாட்டு பாடுற திறமை எல்லாம் இருக்கவும் தீபாவை வந்துட்டு நினச்சி பார்க்குறாரு என்னமோ. அடுத்து வந்துட்டு அவங்க இன்னொரு பொண்ணு வர்றாங்க, அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு வந்துட்டு சொல்ல, என்கிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு சொல்ல, நீ வந்துட்டு என்ன படிக்கிற என்ன ஏதுன்னு அதெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஹலோ மிஸ்டர், உங்களாம் அதெல்லாம் சொல்ல முடியாது, எங்கள் அம்மாவெல்லாம் நான் கொல்ல மாட்டேன், எங்கள் அம்மா தான் எனக்கு ரோல் மாடலே, அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா எனக்கு இப்படிலாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்ல, வேறு என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க உங்கள் அம்மா அப்படின்னு கேட்க, ஆம்பளைங்க மட்டும் தான் நெஞ்ச நிமித்து நடக்கணும்னு இல்லை, பொம்பளைங்களும் வந்துட்டு தும்புறு பிடிச்சி இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல, அம்மா தாயை நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வச்சுட்டு, இதை எடுத்து எரிஞ்சிருமான்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கோவத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு அவங்க ரேவதி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு வர்றாங்க. ஹலோ, நான் தான் உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்ல, ரேவதி அமைதியாகவே இருக்காங்க. உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, எனக்கு எங்கள் அம்மா அப்பா குடும்பம் எல்லாருமே பிடிக்கும், எங்கள் அப்பா குடும்பத்து ஆளுங்க யாரையுமே பிடிக்காது, பணக்காரங்கனாலே சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்ல, நீ பணக்காரி தானே அப்படின்னதும் அதான் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வந்துட்டு கிளம்பிடுறாங்க. மீட்டு எனக்கு தான் உன்னை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிட்டு இருக்கா. அடுத்து வந்துட்டு அவங்க மூத்த பொண்ணு வராங்க. உங்கள் கல்யாணம் வந்துட்டு கொலையா தற்கொலையா அப்படின்னு சொல்ல, புரியல அப்படின்றாங்க. காதலா அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு சொல்ல, காதல் கல்யாணம் தான் அப்படின்னதும் தற்கொலை, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட விசாரிச்சு அமுச்சு விட, அந்த மருமக வந்துட்டு பயங்கரமாக காட்டிக்கிட்ட நோஸ் கட் வாங்கிட்டு வந்துட்டு போகிறாங்க. அடுத்து அவங்க மாமா வர்றாங்க. வந்ததுமே மாமா உட்காருங்க அப்படின்னு சொல்ல, ஏப்பா என்ன மாமா நான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இல்லை சார் ஒரு மரியாதைக்காக சொல்லிட்டேன், இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல,
சொல்ல, இருக்கட்டும்ப்பா பரவாயில்ல சொல்லு, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, சென்னையில் பிள்ளை குட்டிகளோட இருக்கா, தாய்மாமா உறவு எவ்வளோ பெருசு, ஆனால் என்னால் வந்துட்டு அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணவே முடியல, இந்நேரம் அவங்களோட பிள்ளைங்கள என்னை வந்துட்டு மாமா தானே இப்படி மரியாதையாக கூட்டிருப்பாங்க, நீ மரியாதை கொடுக்குறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தான்ப்பா தெரியுது அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் தான் உங்கள் மருமகன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியல, ஆனால் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கார்த்தி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. சரிப்பா என்கிட்ட கேள்வி கேளு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, உங்ககிட்ட போய் கேள்வி கேட்பேன் நான், போங்க அப்படின்னு சொல்லிடு. அடுத்து வந்துட்டு அவங்க தங்கச்சி வர்றாங்க. நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க, அதை பற்றியெல்லாம் வந்துட்டு சொல்ல தேவையில்ல, அது என்னோட பர்சனல் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே, சரிங்க உங்கள் அக்காவை எங்கே கொலை பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொல்ல சந்திரா ஷாக் ஆகுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சு